வணக்கம், இது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ். இன்றைய சிறப்பு விருந்தினராக நம்முடன் அரசியல் பேச மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மோடி வெளிப்படையாக ஒரு இடத்துக்கு நகராரு. தேர்தல் நமக்கு ஏன் இந்த அளவுக்கு தோல்விக்கான காரணம் நடந்துச்சு, பேக்ரவுண்டில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள் எல்லாத்தையும் அழைச்சி ஒரு கூட்டத்தை போடுறாரு. அதுக்கான விஷயங்கள் ஏற்கனவே அவருக்கு சில விஷயங்கள் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா, இப்போ அண்மையில் ஷிண்டே மகாராஷ்டிரிலேருந்து அவர் என்ன சொன்னார்னா, எங்களுக்கு எதிராக காங்கிரஸ் செட் பண்ண நெரேட்டிவ், நாங்கள் 400 இடம் கேட்கறதுக்கான காரணம்னா நாங்கள் அரசியல் சட்டத்தை மாற்றுவோம் அப்படின்னு ஒரு விஷயத்தை செட் பண்ணாங்க. அதனால் மக்கள் பயந்துட்டாங்க, இடஒதுக்கீடு நாங்கள் கை வச்சுன்னு பயந்துட்டாங்க, அதனால் எங்களுக்கு தோல்வி வந்துச்சுன்னு அவர் சொல்கிறார். யோகி என்ன சொல்கிறேன்னா, ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தோத்தோம் அப்படின்னு சொல்கிறார். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இன்னொருத்தர் ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. விவசாயத்துறை மினிஸ்டர் சிவராஜ் சிங் சௌகான் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வெளிநாட்டு சதின்னு சொல்லி குறிப்பிடுறார். இதனால இந்த மாதிரி நெரேட்டிவ்ஸ் செட் பண்ணுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? எங்க அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்களால பாதிக்கப்படாத யாரையாவது சொல்லுங்க பார்க்கலாம். நீட் தேர்வை கொண்டு வந்து மாணவர்களை ஒழிச்சாங்க, ஜிஎஸ்டி கொண்டு வந்து வர்த்தகர்களை ஒழிச்சாங்க, டோல்கேட்டுக்கு இது போட்டு டிரான்ஸ்போர்ட்டை ஒழிச்சாங்க, பெட்ரோலுக்கு டீசலுக்கெல்லாம் போட்டு எல்லாத்தையும் ஒழிச்சாங்க, கேஸ் எல்லாம் இது பண்ணி வீட்டில் இருக்கிற பெண்கள் தலையில் கள்ள தூக்கி போட்டாங்க. யாரை அவங்க பாதிக்காத ஒரு செக்டாரை சொல்லுங்க பார்க்கலாம். கோயிலுக்கு போகிறதுக்கு கூட என்ன நீங்கள் அலோவ் பண்ணலையே. நான் திங்கிற சாப்பாட்டில் கூட கேள்வி கேட்குறீங்கல்ல. நீங்கள் தான் சார் பாதிக்கப்பட்டான்னு சொல்கிறீங்க. ஆனால் பாதிக்கப்பட்ட அந்த பாதிப்புக்காரமான அரசு தான் மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுக்கிறாங்க 3 முறை. அது அதனுடைய விளைவு. இப்படியெல்லாம் பேசுறதுனால ராமர் கோயில் கட்டின இடத்துல நீங்கள் காலியானீங்க. அது உடனே ராமரை கை விட்டீங்க. ஆனால் மத்திய பிரதேச ஜெய் ஜெகநாதன் போயிட்டீங்க. ராம தோக்கடிச்சான்னு உடனே ராமனையும் சேர்த்து கை விட்டீங்க. அவ்வளோதான். ஆக எல்லாம் இதெல்லாம் பண்ணதுக்கு பிறகு பார்த்தாங்க மக்கள் சேர்ந்து உங்களை கை விட்டாங்க. அவ்வளோதான். அது காரணங்கள் ஏங்க இவர் தேடணும்? நீ பண்ணதை யோசி. இன்னைக்கு கூட அந்த அமித்ஷா என்ன சொல்லியிருக்கார், உத்தரப்பிரதேசத்தில் இங்கே பேசும்போது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சலுகையெல்லாம் முஸ்லீம்களுக்கு அவர்கள் கொடுத்து விடுவார்கள் பேசுகிறாரு. முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளை நீங்கள் ஏற்கனவே நெகட்டிவ் பண்ணிட்டீங்க. பிற்படுத்தப்பட்டவர்களை யாருக்கு பலன் கிடைக்குதோ அந்த பிற்படுத்தப்பட்டவர் தான் உங்கள்கிட்ட வருவாங்க. மற்ற போகிறவங்க பாமக மாதிரி தான். வன்னியர்கள் அல்லாத அத்தனை பேர் ஒன்றா சேர்ந்து பாமக ஒழிச்சு போடுறாங்களா, அதே மாதிரி ஆக போகுது. அதுதான் ஆக போகுது. அமித்ஷா ஒரு ஆள் போதுமே. இதுக்கு யோகி ஆதித்யநாத் இவர் அமித்ஷாவுக்கு 4 மீட்டிங் பேச சொல்லுங்க. போடணும். அவருக்கு அதான் யாரும் இன்றைக்கி நேற்று கூட சொன்னாங்க, அவர் குடும்பத்தில் இருக்கிற ஆளுங்களை ஓட்டு போட மாட்டாங்க, ஏங்க பேசுறீங்க? அதுதான் பாஜக முடிஞ்சு போச்சுங்க. நீங்கள் வேறு எதையாவது சமாளித்து எதாவது பண்ணிட்டு வந்தால் தான் சார். அப்புறம் எதுக்கு சார் இந்த ஆய்வு கூட்டத்தை அவங்க நடத்தணும்? ஏன் இந்த அளவுக்கு தோல்விக்கான காரணம் என்ன தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க? எதுக்காக? இப்போ ஆல்ரெடி அவங்களுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது, தனிப்பட்ட கட்சிக்கு ரீதியான சில சர்வே அமைப்புகள் இருக்குது. அவங்க என்ன பேசுவாங்கன்னு பாருங்கள். பழனிசாமி நடத்துகிற மாதிரி தான் இருக்கும். ஆய்வு கூட்டம் நடத்தி யாரெல்லாம் எதுக்குறீங்க ஜாக்கிரதை அப்படின்வாங்க. ஒரு தடவை என்னாச்சுன்னா, ஜெயில் சிங் ஜனாதிபதியாக இருக்கார், குடியரசுத் தலைவராக இருக்கார். அவர் ராஜீவ் காந்திக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற காங்கிரஸ்காரர்களை எல்லாம் ரகசியமாக சந்தித்து ஒரு கூட்டம் போட்டார். ராஜீவ் காந்திக்கு எகெயின்ஸ்டாக அவர் புரட்சி பண்ண போகிறாருன்னு நினச்சிக்கிட்டு எல்லாரும் ஜெயில் சிங் நடத்துகிற ரகசியமாக நடத்துறது எல்லாத்துக்கும் தெரியும். ஒவ்வொருத்தர்கிட்டையும் கூப்பிட்டு பேசும்போது ஜனாதிபதியை கூப்பிட்டாருன்னு ராஜீவ் காந்தி என்ன பண்ணார் தெரியுங்களா சார்? ஒவ்வொருத்தரும் ஆள் மாற்றி ஆள் கொடுத்துட்டு போயிட்டான். எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணார். இவெல்லாம் உனக்கு எகென்ஸ்டாக இருக்கான்னு சொல்லி ராஜீவ் காந்திட்டு கொடுத்துட்டார். முடிஞ்சு போச்சு. நம்ம ஊர்லேயும் ஒரு தலைவர் அதை பண்ணார்ல. அந்த ஒருத்தரை பற்றி சொன்னார், அவர்கிட்ட ஜாக்கிரதையாக இருங்கன்னு. தலைவரே அப்படி சொல்கிறாருன்னு அவரை பற்றி கம்ப்ளைண்ட்டெல்லாம் கடன்னு சொன்னாங்க. எல்லாத்தையும் கலெக்ட் பண்ண இவெல்லாம் உனக்கு எகென்ஸ்டாக இருக்கான்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் அரசியலில் சகஜம். இப்போ இந்த கூட்டத்தில் எவெல்லாம் நமக்கு எகென்ஸ்டாக இருக்காங்கிறத கண்டுபிடிச்சி அவனெல்லாம் வெளியே அனுப்புறதுக்கு தான் அந்த கூட்டம் நடத்துவார ஒழிய மோடி தான் திருந்தத்துக்காக நடத்த மாட்டார். இல்லை, இப்போ அதுக்காக இல்லை அப்படின்ற சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஏன்னா லோக்சபாவில் ஒரு பெரிய நெருக்கடி, பெரும்பான்மை இழந்துட்டாங்க. அடுத்து நடந்த 13 சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஒரு பெரிய நெருக்கடி. அதை இன்னும் டெப்த்தாக உள்ளே போய் பார்த்தா என்ன நடந்திருக்குன்னா, 1 மாதம் முன்னாடி லோக்சபாவில் ஒரு லோக்சபா சீட்டுங்க 6 சட்டமன்ற தொகுதியில் உள்ளடக்கிது. அதில் அந்த வேரியேஷன்ஸ் டெப்த்தாக செக் பண்ணி பார்த்தா எல்லா இடத்துலையும் 20 to 30% சரிவு சந்திச்சிருக்காங்க இந்த 1 மாதத்துலேயே. அதுவும் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால் 4 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்துச்சு. அந்த 4ல் சிட்டிங் எம்எல்ஏ பிஜேபி எம்எல்ஏ
திரிணாமுல் காங்கிரஸில் தன்னோட சீட்டு இழக்கிறாங்க. வாக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 50,000 to 75,000 வாக்கு வித்தியாசம் இருக்குது. எத்தனை அந்த 4 தொகுதியில் மட்டும் இந்த மாதிரி தான் வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருக்கும்போது எங்கேயோ கிரவுண்டில் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்குங்கிறாங்க. கூடுதலாக வந்து உத்தரப்பிரதேசில் இப்போ வரக்கூடிய காலகட்டத்தில் அடுத்து இன்னும் ஒரு மாதத்தில் 10 தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது. அப்போ இதெல்லாம் சரி பண்ண போனால் இன்னும் பெரிய நெருக்கடி இருக்குது அப்படின்றத உணர்றாங்க. நெருக்கடி தாங்க இருக்குது, ஆட்சி மாற்றம் வராதில்ல, அதெல்லாம் ஒரு கவலைப்பட மாட்டேன். ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரல் எலெக்ஷன் வரும்போது எலெக்ஷன் கமிஷன் வச்சு சரி பண்ணிக்கலாம்னு ஸ்டடி பண்ணிக்குவாங்க. இப்போ அதெல்லாம் பார்த்துட்டு இருப்பார். பாருங்கள், திரிணாமுல் காங்கிரஸ் ஜெயிக்குது, எலெக்ஷன் கமிஷன் கூப்பிட்டு அந்த இடத்துல ஜாக்கிரதையார், அந்த வாக்கு எந்திரத்தால் சரி பண்ணி வச்சுக்கோ, இப்போ ரெடி பண்ணிக்கோ, இந்த இடத்தையெல்லாம் பார்த்துட்டு வாக்கு எந்திரங்களை மாற்றி வச்சுக்குவார். அதுக்கு தான் அதுக்காக தான் இதெல்லாம் நடக்கும். அவர் வந்து என்றைக்கு இங்கே மக்களுக்காக வந்து ஓட்டு கேட்குற ஆள் வந்து எலெக்ஷன் டைமில் வந்து நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எல்லாம் பேசுவார். தமிழ்நாட்டில் வந்து உளறிட்டு போனார். சார், நீங்கள் தான் சார் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்கிறீங்க. இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு நேற்றைக்கு 2 நாள் முன்னாடி ஹரியானாவில் அமித்ஷா பேசும்பொழுது கூட திரும்ப அதை தான் சொல்கிறாரு. ஹரியானா எலெக்ஷனில் காங்கிரஸ் திரும்ப ஜெயிச்சதுன்னா இங்கே இருக்கிற பெரும்பான்மை பிற்படுத்தப்பட்ட மக்களோட வாக்கு முஸ்லீம் கொடுத்துறான்னு சொல்லி அவர் திரும்ப அதை தான் பேசுகிறாரு. அதை தாங்க இப்போ வந்து மணிப்பூர் பற்றிக்கிட்டு எரியும் போது ராமர் கோயில் அவர் கட்டினாருன்னா என்ன தைரியத்தில் கட்டினாரு? நீ என்னடா ஓட்டு போடுறது? நீ ஓட்டு போட்டால் நான் ஜெயிக்கிறேன் பைத்தியக்காரா? நாங்கள் வந்து எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் இருக்குது, வாக்கு எந்திரம் இருக்குது, நாங்கள் ஜெயிக்கிறது வேறு ரூட்டுப்பா அப்படின்னு. இடைத்தேர்தலில் மக்கள் ஓட்டு போடுறாங்க, ஜென்ரல் எலெக்ஷனில் வாக்கு எந்திரம் ஓட்டு போடுது. அதுதான் வித்தியாசம். மாநிலத்தில் எங்களோட ஆட்சி எங்களுக்கு தேவையில்லை, மாநில ஆட்சி பற்றி எங்களுக்கு கவலை இல்லை அப்படின்னு நிராகரிச்சு போகிறான்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் ஏன்னா தோக்குறான்னு பார்த்தா அது எங்களுக்கு கவலை இல்லை, ஏன்னா சென்ட்ரலில் பிஎம்எம் இருந்தால் மட்டும் போதுன்னு நினைக்கிறான்னு வைங்களேன். ராஜ்யசபாவில் சீட்ஸ் குறையுது. ராஜ்யசபாவில் நாளைக்கு மசோதா நிறைவேற்றணும்னா அங்கேயும் பெரும்பான்மை வேணும். ராஜ்யசபாவுக்கு போகிற ரூட் வந்து எம்எல்ஏ ரூட் வழியாக தான் போய் ஆகணும். இப்போ அங்கே அப்படி வந்து நிராகரிக்க முடியாது. ஏன்னா ராஜ்யசபாவில் 86 தான் இவங்களுக்கு இருக்குது. ஓவரால் என்டிஏக்கு 101 தான் இருக்குது, பெரும்பான்மை அவங்களுக்கு இல்லை. நவீன் பட்நாயக்கோ அல்லது ஜெகன்மோகன் ரெட்டியோ இவங்க யாராவது ஆதரவு கொடுத்தா தான் அங்கே வந்து அவங்களால மசோதா நிறைவேற்ற முடியும். அப்படி ஒரு நெருக்கடி இருக்குல்ல, அப்படி இருக்கும் இது வேணாம் தள்ளி விட்டு போக முடியுமா அவங்களால? குரல் வாக்கெடுப்பில் முடிச்சுட்டு போயிடுறோம். அதுக்கு மெஜாரிட்டி வேணும்ல, 101 தானே இருக்காங்க. அது ஆங்கிற சவுண்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணால் முடிஞ்சு போச்சு. ஆம் என்பவர் ஆம் என்க, இல்லை என்பவர் இல்லை என்கனாக்கா அதை மைக்கை அட்ஜஸ்ட் பண்ணாக்கா முடிஞ்சிட்டு போகுது. எதிர்கட்சி மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு கத்தினாக்கா முடிஞ்சு போகுது. என்ன பெரியது? அதெல்லாம் மோடிக்கு தான் நல்லா தெரியுங்க. அதனால தாங்க அமித்ஷா வந்து இவ்வளோ தைரியமாக பேசுகிறாருன்னா என்ன அர்த்தம்? ஓட்டை நம்பியடா நான் இருக்கிறேங்கிறது அவங்க திருப்பி சொல்கிறாங்க. மக்கள் கண்ணு கருத்தமாக பார்க்க வேண்டியது தேர்தல் ஆணையரையும் தேர்தல் ஆணையத்து மேலே ஒரு இது வாக்கு எந்திரத்தையும் ஒரு கண் வச்சுருக்காங்கன்னா அதை வச்சால் ஒழிய பாஜக வீழ்த்துறது அவ்வளோ சுலபமே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அந்த ராஜீவ்குமார், அவர் பேர் ராஜீவ்குமார் தலைமை, அவர் கொஞ்சம் அவ்வளோ சரியாக இல்லை, அவ்வளோ சாமர்த்தியம் பத்து. வெஸ்ட் பெங்காலில் பாஜகவுடைய எதிர்கட்சி தலைவர், பாஜக மாநில தலைவர் இருக்கக்கூடிய சுவேந்து அதிகாரி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் பாஜகக்காரங்க வந்து சப்கா விகாஸ் சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படிங்கிற அந்த கோஷத்தை வந்து பேசக்கூடாது அப்படிங்கிறாரு. அதாவது மோடி வந்து அந்த 1.0 அவர் சொன்னார், என் ஆட்சி எல்லாருக்குமானது அப்படின்னு சொல்லணும். எல்லாருக்குமானதுங்கிறத வெஸ்ட் பெங்கால் மக்களை ஏற்றுக்கல. அதனால தான் வந்து இந்த லோக்சபாவில் பெரிய தோல்வி கொடுத்துருக்காங்க, இடைத்தேர்தலையும் பெரிய தோல்வி கொடுத்துருக்காங்க. இனிமேல் அந்த கோஷத்தை பயன்படுத்த வேண்டாம்னு சொல்லி பின்வாங்குறாங்க. எப்படி பார்க்குறீங்க? அதெல்லாம் கரெக்டு தான். அந்த கோஷத்தினால பிரயோஜனம் தெரிஞ்சு போய் அதை கை விட்டுற வேண்டியது தானே, அவ்வளோதான். அரசியல் அவ்வளோதாங்க. இவனால் நமக்கு யூஸ் இருக்குதுன்னா வச்சுக்கிட்டு இருக்கணும், இல்லாட்டி போனால் போயிட்டு கழட்டி விட்ற வேண்டியது தான். மோடியே கழட்டி விட போகிறாங்க. நீங்கள் தான் சார் சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ 6 மாதம் அவர் ஆட்சி வந்து இப்போ 2 மாதம் ஆச்சா? 2 மாதம், இன்னும் 4 மாதம் தான். அதுக்குள்ள அவர் பார்க்க வேண்டிய ஃபாரின்லாம் அவர் பார்த்து முடிச்சிடணும், இல்லாட்டி போனால் அவ்வளோதான். இது அந்த RSS உடைய அந்த கட்சி விதிக்கு உட்பட்டு இந்த மாற்றம் நடக்குங்கிறீங்க. இப்போ அவர் இந்த சட்டமன்ற தேர்தல், இந்த இடைத்தேர்தல் தோல்வியெல்லாம் காரணம் காட்டி அவர் வெளியே அனுப்புகிறாங்க. அவருடைய எதிர்கோஷி பூரா சேர்ந்தாங்கன்னா முடிஞ்சுது. ஆக்சுவலாக வந்து பழனிசாமிக்கு அவருக்கு என்னங்க வித்தியாசம் இப்போ இருக்கிற சூழ்நிலை? சார், பழனிசாமி எங்க இருக்காரு? தொடர் தோல்வி கொடுத்து பழனிசாமி இருக்காரு. இவர் வந்து ஏறத்தாழ அதே தானே. இவர் எங்க சார் தொடர் நாடாளுமன்றத்திலையும் உளுந்தாச்சு, இடைத்தேர்தலையும் உளுந்தாச்சு. 2 ஆட்சி இழக்கல இல்ல, இப்ப ஆட்சி இழக்கல, பழனிசாமி இழக்கலையே. எதிர்கட்சி ஏதோ ஒரு தோற்றத்தில் வந்து அரசாங்கக்காரில் போயிட்டு இருக்காருல்ல, அதே தான். மோடியை பொறுத்தவரை அவருக்கு வேண்டியது ஃபாரின் ட்ரிப், அது கிடைச்சா போதும், அவருக்கு வேண்டியது அவ்வளோதான். சரி, இன்றைக்கும் வந்து பார்லிமெண்ட்டில் 293 எம்பிஸ் கையில் இருக்காங்க. இதை போக உதிரியாக இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியும் இல்லாமல் என்டிஏலும் இல்லாமல் உதிரியாக இருக்கக்கூடியவங்கள ஒரு 10 பேர் ஆதரவு இன்னும் வச்சிருக்காரு. அப்படி பார்த்தா 300க்கு மேலே இப்பவும் உள்ள இருக்கு. அப்படி இருக்கும் இன்னும் அவங்களுக்கு வேற என்ன வேணும்? 500 பேர் இருக்காங்க, எல்லாரையும் உங்கள் சைடு சேர்த்திக்கலாம், கணக்கு தான். யாரையோ பிடிச்சி தொங்கிக்கிட்டுல இருக்க வேண்டியது. இருந்த வாழ்வு என்ன? சரி, இப்போ நீங்கள் யாரையோ தொங்குறதுங்கிறது இப்போ ஆதரவு கொடுக்கக்கூடிய நிதிஷையும் சந்திரபாபு நாயுடு தான் குறிப்பிடுறீங்க. சரி, இப்போ நிதிஷை பற்றி ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ நிதிஷை பற்றி ஒரு ரீசெண்ட் ரிப்போர்ட், அவர் வயசாயிடுச்சு, வயோதிகம் அவரோட தட்டிடுச்சு,
அவர் வந்து சுயநினைவு இழந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் ஒரு முன்னுக்கு போய் முரணா பேசுறாரு. எலெக்ஷன்ல வந்து மோடிக்கு 4000 சீட்ஸ் கொடுக்கணுங்கிறாரு. மொத்தமே 500 இருக்கு, 400 இருக்கிறதுக்கு 4000 4 லட்சங்கிறாரு. மோடிக்கு வயசாகலையா? வயசு வளர் இல்லையா? தமிழ்நாட்டில் வந்து வளரல. என்ன வளர்? கண்ணா பின்னான்னு வளரிட்டு இருந்தாரு. என்ன வளர்னாரு சார்? ஏதோ ஒரு ஊரில் கண்ணா பின்னான்னு பேசினாரு. விவசாயிகளுக்கு ஒன்றும் கொடுக்க முடியாதுங்க மாதிரிலாம் அவர் பேசிக்கிட்டு இருந்தார். அப்போயே தெரிஞ்சு போச்சு செனிட்டரி ஹஸ் கம். அதனால தானே ராகுல் காந்தி பேசும்போது அவர்களால் பதில் சொல்ல முடியல. ராகுல் காந்தி வந்து இந்துத்துவான்னு பேசிக்கிட்டு இருக்க ஆளுங்க தான்டா இந்து மதத்தையே கேவலப்படுத்திட்டு இருக்கேன்னு இப்போ எல்லா இந்துக்களையும் நீ கேவலமாக பேசுகிறாரு என்று அவரால் புரிஞ்சுக்கிற சக்தி இழந்துட்டார். தெரிஞ்சு போச்சு இல்லை. ஏஜிங் இஸ் கேட்சிங் அப். அவர் ஒன்றும் யங்மேன் இல்லையா? வயசு முதியவருங்க. ரோட் ஷோ பண்றாரு. ரொம்ப ரோட் ஷோ எதுல நடந்தா போனாரு. வேன்ல நிக்க வச்சு பின்னாடி 2 பேர் பிடிச்சிக்கிட்டாங்க, போயிட்டு இருந்தாரு. பின்னாடி 2 பேர் இருந்தா யாரும் பார்க்கலையா? அவரை யாராவது சப்போர்ட் பண்ணி பிடிச்சிட்டு விஜயகாந்தை கூட்டு வந்து உட்கார வச்ச மாதிரி தான். அப்ப நீங்க நிதிஷ்க்கு இருக்க அந்த வயதுக்கும் மோடிக்கு இருக்க வயதுக்கும் ஒண்ணுதாங்கிறீங்க? எல்லாம் ஒண்ணுதான். 60க்கு மேல போயிட்டாலே எல்லாரும் கிளம்ப வந்தாங்க. 75 தாண்டிட்டாரு. இல்ல அதை எதுக்கு சொல்ல வராங்கன்னா, இப்ப அண்மையில் நடந்த நிதிஷ்குமாரோட சில ஆக்டிவிட்டிஸ், அவர் பேசுனதா இருக்கட்டும், மோடி வராரு, மோடி கையை பிடிச்சி பார்க்கறது, பொது மேடையில் உட்காந்துட்டு சும்மா கை பார்த்து விளையாடுறது, அவர் காலில் விழுறது, அவருக்கு வந்து அங்கே ஸ்டேட்டில் வந்து பல இப்போ IAS காலில் விழுறாரு சார். அவர் அங்கே லோக்கலில் பாலங்கள்லாம் இடிஞ்சு விடுது. இந்த விஷயங்கள்லாம் வந்து சரி பண்ண சொல்லி பொதுப்பணித்துறை IAS அதிகாரிலாம் பார்த்து காலில் விழக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ், அவர் அது விஷயங்கள் வேற மாதிரி இருக்குங்கிறாங்க. சந்திரபாபு நாயுடு வந்து காலில் விழுற அளவுக்கு மோடி போனது வீடியோவில் பார்க்கல. அப்போ அவருக்கு மென்டல் ஆகிட்டாருங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அது அப்படிதான் பார்க்கணுமா? இல்லைன்னா நான் போயிட்டேன் உட்காரு. அவர் நான் உட்காடுறேங்கிற முட்டுவனாலும் இழுத்து பிடிச்சி உட்கார வைக்கிறாரு. பார்லிமெண்ட்ல அவரால் பேச முடியலைங்களே, பதில் சொல்ல முடியலையே. அந்த சின்ன பையன் போட்டு ஏறி மெதிக்கிற அப்படியே பெரிய ஒரு பாவம் விட்டுரு. எனக்கு வந்த இதே வருத்தமே அதுதான். இந்த ராகுல் காந்திக்கு கொஞ்சம் கூட இங்கிதம் தெரியல. ஒரு பெரியவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை ஒரு சின்ன பையன் வயசில், அவர் எவ்வளோ பெரிய ஒரு தாத்தா மாதிரி, தாத்தாவை விட வயசானவர், அவரை போட்டு அந்த சதாச்சா அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அப்போ வர வழி இல்லாமல் ரஷ்யா ஓடிவிட்டார். ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாரோ என்னமோ தெரியல. சின்ன பையன்லாம் என்ன உதைக்கிறாங்க சார். ராஜ்யசபாவில் பேசுன்னு பேசுகிறார் சார். 1.5 மணி நேரம் பேசுகிறார் சார் ராஜ்யசபா. 1.5 மணி நேரம் என்னத்தை பேசினார்? என்னென்ன விமர்சனம் வச்சாலும் அதுக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்கும் மணிப்பூர் பற்றி வாய் திறந்துருக்காரு. என்னத்தை திறந்தாரு? கடைசியாக என்ன சொன்னார்? நீட் தேர்வில் நடந்த அயோக்கியத்தனத்தை நான் கண்டுபிடிப்பேன்னு சொல்லி எதிர்கட்சி சொன்னது அக்செப்ட் தானே பண்ணார். அப்புறம் என்ன இருக்குது? தன்னறியாமல் வெளியே வந்துருச்சு இல்லை. ஆமாம் நான் குற்றம் தான் பண்ணேன்னாருல. அதுவே தெரியுது இல்லை, அவர் மனநிலை இழந்திருக்காரு. சரியா இல்லை, கண்ட்ரோலில் இல்லை. அப்படி பதில் சொல்கிற ஆளாக அவர் திருப்பி வந்து ராகுல் காந்தி என்னை கட்டிப்பிடித்துக் கொள்வார், அவர் சின்ன பையன், அவருக்கு அறிவு கிடையாது, சின்ன பையன், குழந்தை மன்னிச்சுக்க, இப்படி தான் பதில். இதுதானே பதில் அவருக்கு? இதுவா பதில்? அவர் கேட்ட கேள்விக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் இதுக்காக எப்படி தான் பதில் சொல்கிறதா? ராஜ்யசபாவில் ரொம்ப காட்டமான பதிலாம் கொடுத்துருக்காரு. நீங்கள் அது கவனிக்கல. லோக்சபாவில் நடந்தது மட்டுமே வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க. ராஜ்யசபாவில் எல்லாம் இவரோட வயசானவங்க உட்காந்துக்கிட்டு இருக்கான். எல்லா கேட்டு உட்காந்துக்கிட்டு பாதி தூங்கிக்கிட்டு இருக்குது, பாதி முடிச்சுக்கிட்டு இருக்கு. அங்கே பேசுறது என்ன இருக்குது யூஸ்? அங்கேயே கூட வந்து இப்போ திருச்சி சிவாவெல்லாம் போட்டு வெளுத்து வாங்கி போயிட்டாங்கல்ல. யார் பதில் எகிரி கற்றுக்கிட்டு தான்? நான் தமிழ்நாட்டு மாமி தான், தமிழ்நாட்டை சேர்ந்த மாமின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் எகிரி கற்றுக்கிட்டு இருந்தது. யார் பதில் சொன்னா? அதில் அந்த மாதிரி போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணாங்க. வாயை மூடிட்டு உட்காந்துக்குச்சு. எல்லாத்துக்கும் மேலே முந்திக்கிட்டு இது பண்ண எலெக்ஷன் எண்ணிக்காத இந்த பொம்பளை தான் கற்றுக்கிட்டு. இப்போ அந்த மாதிரி சொல்லக்கூடாது. சரி, அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு இருந்தாங்க. சரி. இப்போ இந்த பரபரப்பு மத்தியில் வந்து நிறைவேற்றப்படக்கூடிய இந்த 2024க்கான முழு கால பட்ஜெட் வரப்போகுது. ஏற்கனவே இடைக்காலம் முடிஞ்சு இப்போ முழு கால பட்ஜெட் வரப்போகுது. இந்த பட்ஜெட்டில் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது வந்து என்டிஏல மோடிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய நிதிஷ் பிறகு நாயுடு 2 பேரோட ஸ்டேட்ஸுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறதான். அதில் வந்து அவங்களோட அவங்க கேட்குறத ஃபுல்ஃபில் பண்ணுவாங்களா, அல்லது அதுலேயும் அவங்க கை விரிப்பாங்களா, என்ன எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? தெரியாது. அது சந்திரபாபு நாயுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன? நிதிஷ்குமார் இப்போ தோத்துருக்காரு. அது போதுமே. எங்கே தோத்துருக்காரு நிதிஷ்குமார்? பீகார் நிதிஷ்குமார் உழுந்துட்டு இருக்காரு. நிதிஷ்குமார் தோல்வி தனியாக பார்க்க முடியாது. 2 பேர் சேர்த்தானே கூட்டணி. அவருடைய தலைமையில் தான் நின்னீங்க நீங்கள். காலி ஆயிடுச்சு இல்லை, அதை வச்சுக்குவாங்க. உன் ஊர்லேயே நீ காலி, நீ இங்கே என்ன மிரட்டுறன்னு கேட்டாங்கன்னா முடிஞ்சு போகுது. பார்க்கலாம். அவருக்கு காட்ட வேண்டியதை எப்படி ஆதித்யநாத்தையே முறைச்சிக்கிட்டார், அது மாதிரி நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவையும் முறைக்க மாட்டார்னு என்ன இருக்குது? சரி, முறைச்சாங்கன்னா அவங்க ஆதரவு பின்வாங்கிட்டாங்க. ஆதரவு அவங்க பின்வாங்கினாக்க அவங்க கதி என்ன ஆகுன்னு அவங்களுக்கும் தெரியும்.
இப்போ மிரட்டி தான் ஒரு நிர்பந்தத்தில் அடிப்பு தான் ஓடிட்டு இருக்காங்களா? ஏதோ ஒரு மிரட்டுறாங்கன்னு இருக்கீங்க, அப்புறம் அவங்க எப்படி கவுக்குவாருன்னு சொல்றீங்க. எப்படி சார் நீங்க எது நடக்கும்? ரெண்டு எம்எல்ஏக்கள் இருக்கலாங்க. ஸ்டாலின் கிட்ட வந்து 300 பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் மோடிக்கு பயந்துக்கிட்டு தானே இருக்காரு. ஸ்டாலின் எவ்வளோ பேர் இருக்காங்க? அவ்வளோ பேரை தெரியாது, பெரிய மெஜாரிட்டியில் இருக்காங்க. சரி, இருந்தாலும் வந்து பயந்துக்கிட்டு தானே இருக்காரு. ஏன்னா அபரிமிதமான அதிகாரம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி மைனாரிட்டி அரசாங்கமாக போயிட்டதுனால இவங்கெல்லாம் இன்றைக்கி அதிமுகவில் வந்து ஒரு புரட்சி நடக்குதுன்னா என்ன காரணம்? அமலாக்கத்துறை வீக் ஆகிடுச்சுக்கிறதுக்கு அடையாளமே அதுதானே. சசிகலா வெளியே வந்ததை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புரியுது? அமலாக்கத்துறை வீக் ஆகிடுச்சு. இனிமேல் அந்த மாதிரி கட்டுப்படுத்த முடியாது. வந்துட்டாங்க, வந்து மீட்டிங் போயிட்டாங்க. அதாவது ஏற்கனவே அமலாக்கத்துறை வச்சு நீங்கள் வச்சுக்கிட்டு இந்த இண்டிகேஷன் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறையினுடைய மோடியினுடைய பிடியிலிருந்து அமலாக்கத்துறை விலகிக்கிட்டு போகுதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு ஆதாரம். இந்த ஆதாரம் வந்து எனக்கே தெரியுதுன்னும் போது நிதிஷ்குமாருக்கு தெரியாதா, சந்திரபாபு நாயுடுக்கு தெரியாதா, ஸ்டாலினுக்கு தெரியாதா? இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது பட்ஜெட் அவங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லைன்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கங்கிறது அடுத்த அப்படி தெரியும். நான் தான் சொல்கிறேனுங்களே, 6 மாதத்துக்கு மேலே இவருடைய மோடி அங்கே பாஜக அரசாங்கம் இருக்கலாம், மோடி பிரைம் மினிஸ்டராக இருக்க மாட்டார். இதுதான் என்னுடைய திட்டவட்டமான. அப்போ ஒரு சீனியர் ஒரு அரசியல் விமர்சகர் நீங்கள், அப்போ இந்த நாட்டோட முக்கியமான பிரச்சனையாக வந்து மோடி மட்டும் தான், தனிநபர் தான் பிரச்சனையாக இருக்காரா? அதை தாண்டி அவர் பின்னாடி இருக்க ஒரு ஐடியாலஜியோ, அவர் பின்னாடி இருக்க மற்ற அவரை வழி நடத்தக்கூடிய அந்த மாதிரி சித்தாந்தம் அதுவும் பிரச்சனை இல்லை. RSS அதுதான் பிரச்சனையே. அந்த இவரை மாத்திட்டா எந்த பிரச்சனை ஐடியாலஜியை திணிக்கிறதுனால தானுங்களே இன்னைக்கு உளுந்து போனீங்க. நீங்க என்னென்ன ரகலை பண்ணீங்க? மாட்டுக்கறி நான் திங்கக்கூடாது, நான் இந்த கடவுளை தான் கும்பிடணும், நான் இந்த மொழியை தான் படிக்கணும், நான் இந்த படத்தை தான் படிக்கணும், நான் இந்த தொழிலை தான் செய்யணும். என்னத்தை என்ன நினச்சிங்க? ஃபஸ்ட் நைட்டில் என் பொண்டாட்டிக்கிட்ட நான் போகிறதுக்கு கூட பர்மிஷன் வாங்குற அளவுக்கு போயிடுச்சுங்க. 14th லூயி கதையை படிங்க. பிரெஞ்சு புரட்சியில் இதெல்லாம் நடந்தது தெரியுமா? நான் சொல்கிறது கதை இல்லை, சொல்லிட்டு இருக்கீங்க. கதை இல்லை. கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை வந்து ஒன்றா சேர்றதுக்கு கூட பிரபுக்கள் வந்து பர்மிஷன் கொடுத்தா தான் முடியுங்கிற அளவுக்கு பிரெஞ்சு புரட்சியில் அந்த மாதிரியான சட்டங்கள் எதுவும் இங்கே பிறப்பிக்கப்படலையா? வரும். ஏன் வராது? பெரும்பான்மை இருக்கும்போதே வரல. இப்போ வந்து நீங்கள் சொல்ற மாதிரி கூட்டணி தயவில் இருக்காரு. பெரிய பணக்கார வீட்டு கல்யாணத்தில் எதோ நடக்குது. ஒவ்வொன்றுக்கும் சினிமா நடிகர்களை கூப்பிட்டாங்க. நான் அதான் கேட்டேன், ஃபர்ஸ்ட் நைட்டு வந்து யார் தலைமையில் நடத்த போகிறாங்கன்னு கேட்டிங்களான்னு. ரஜினிகாந்த் போவாரான்னு கேட்டேன். அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அவங்க ஆளுங்கள்லாம் அந்த மாதிரி தாங்க இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நைட் ஒன்று தான் பாக்கி வச்சுருக்குறாங்க. மிச்சம் எல்லா இடத்துலையும் கவர்மெண்ட்டுடைய தலையீடு இருக்குல்ல. இப்படி இருக்கும்போது எத்தனை நாள் நீங்கள் ஓட்டிட்டு போயிடுவீங்க? புரட்சிங்கிறது வந்து கத்தி எடுத்து ரத்தம் இது பண்ணிட்டு வரணுங்கிறது இல்லைங்க. வரிகொடா இயக்கம்னு ஒன்று இருக்குது. அதெல்லாம் கூட செய்ய முடியும். உங்களுக்கு பல்வேறு வகையான தொந்தரவுகளை கொடுக்க முடியும். அந்த மாதிரியான தொந்தரவுலாம் ஆளும் அரசுக்கு, மோடி அரசுக்கு எதிராக எதிர்க்கட்சியில் தராங்களா? எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க? இப்போ ரவி இங்கே கொடுக்காத தகராறா? என்னென்ன கூத்தடிச்சாரு. அப்புறம் என்னாச்சு? பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியாதுன்னாரு. மறுநாள் உசூர் உசூர் காக்காலில் விழுந்தாருல, அவ்வளோதான். ஸ்டாலின் அந்த விஷயத்தில் புச்சாலி. அதாவது தற்காலிகமான முயற்சி இதுக்கே போகல. கோர்ட்டில் ஆர்டர் வாங்கிட்டாரு. கோர்ட்டில் ஆர்டர் வாங்கினாக்கா அதுக்கப்புறம் அந்த கவர்னர் ஆட முடியாது. கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் வரும். பர்மனன்ட் ரிலீஃப் ஸ்டேட்டில் ஓகே சார், பட் சென்ட்ரலில் அதே தாங்க 5 முர்மு எவ்வளோ நாளைக்கு சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. முர்முக்கு ஒரு நிமிஷத்தில் ஏதோ வந்ததுன்னு வச்சுங்க, என்ன ஆகும்? அதுக்கான வாய்ப்பு இருக்கா சார்? ஏன் வராது? RSS-ஆல் வளர்த்தெடுக்கப்பட்டவங்க ஒரு பழங்குடி சமூகத்தை சேர்ந்தாலும் RSS தான் வேணான்றாங்களே. மணிப்பூரில் என்ன நடந்ததுன்னு மாவும் உலகத்தை ஏன் கேட்குறாரு சார்? RSS-உடைய ஒட்டுமொத்த ஃபேக்டருமே மோடி எதிர்க்க மாட்டேங்க சார். ஒரு தரப்பு ஃபேக்டர் வந்து மோடி எதிர்க்குது, இன்னொரு தரப்பு ஃபேக்டர் வந்து இதே மோடி தான் ஆதரிக்க செய்யுது சார். அது எல்லாத்துக்குமே உள்ளது. அப்படி இருந்ததுனால தான் நீங்கள் பிரைம் மினிஸ்டராக இருக்காரு. ஓகே, ஆமாம் இருக்காரு. அப்புறம் எப்படி மோகன் பகவத் வந்து மணிப்பூரை பற்றி பேசுறது வந்து சாதாரணமாக எடுக்காதீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, மணிப்பூரில் நடந்த இன்சிடென்ட் வந்து குஜராத் நடந்த இனப்படுகளோட மோசமானதா? இல்லை, குஜராத் நடந்தது அதை பற்றி அதுக்கு மோகன் பகவத் வாயை திறக்கல சார். அப்படி ஒரு விஷயத்தை செஞ்சதுனால தான் இவர் வந்து PM ஃபேஸுக்கு சொல்லி செலக்ட் பண்ணுறாங்க. இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட் பெருசாக இல்லை. ஓகே, அதனால தான் வந்து இவங்க என்ன ஆச்சு, குற்றவாளின்னு கோர்ட்டில் தீர்ப்பாயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் தான் மோடி வந்து அந்த சாட்சிகளை பூரா கலைச்சு கோர்ட்டே கேட்டுச்சு. இல்லை, அந்த பெஸ்ட் பேக்கரியில் அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு, அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்குதுன்னு கேட்டுச்சு. அதுதான் ஜட்ஜு கேட்டார், ஏயா கண்ணால் பார்த்தேன்னுச்சு, இன்னைக்கு இல்லவே இல்லைன்னு என்ன நடந்ததுன்னு கேட்டார். பட் அந்த டாக்குமெண்ட்ரி வந்து உலகம் பூரா ஓட்டுச்சுங்க. அந்த CCTVயில் பதிவான அத்தனை விஷயங்களும் அதை எல்லாத்தையுமே வந்து உலகம் முழுவதும் காட்டிட்டாங்க.
ஆஸ்திரேலியாவுக்கு போய் உட்கார்றாரு, இவர் தான் கோத்ரா ரயில் நெருப்பு வீரர்னு போட்டு அந்த படம் ஓடுது. நியூசிலாண்டு போகிறாரு, இவர் தான் பெஸ்ட் பேக்கெட்டை நெருப்பு வச்சவருங்கிறது. இதுக்கு போகிறாரு, ஃப்ரான்ஸுக்கு போகிறாரு, மணிப்பூர் பற்ற வச்ச போகிற இடத்துலலாம் இந்த மாதிரி கேவலப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர். அது இந்தியாவுக்கு சேர்த்தி தானே அவமானம். அதே வெளிநாட்டில் அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு கொடுக்கப்படுது. சிவப்பு கம்பள வரவேற்பையும் கொடுத்துட்டு அந்த பக்கம் இன்னொரு அச்சிங்கத்தையும் பண்ணிவிட்டாங்கல்ல. இல்லை, ஓகே. இப்போ இதெல்லாம் எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சதுனால தான் வந்து ஆர்எஸ்எஸ் அவர் வந்து சிவப்பு கம்பள வரவேற்பு உள்ள கொடுக்குறாங்க. அங்கே இன்னொரு அசம்பிளி ஒன்று இருக்குது, அவங்க வந்து இவர் தான் மணிப்பூரில் வந்து கொலை பண்ண ஆளுன்னு ஒரு தீர்மானம் நிறைவேற்றி போடுறாங்க. என்ன எதை எடுத்துக்கிறதா, அதை எடுத்துக்கிறதா, இதை எடுத்துக்கிறதா? ஒரு சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் இறங்குறாரு, வரவேற்கிறது ஒரு கிளார்க் போய் என்ன சார் வரீங்களா, டாக்ஸியில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கிற அப்படி பிளானை விட்டு இறங்க மாட்டேன்னு உட்காந்துருக்கா, ஃபோட்டோ போடுறாங்க. இந்த அசிங்கமெல்லாம் யாருக்குங்க நடந்தது? இவ்வளோ கேவலம் யாருக்கு நடந்தது? இந்த இவ்வளோ கேவலமும் இந்தியர்களுக்கு நடந்தது. இது ஒரு கேவலமும் அப்படின்னா அவர் எதுக்கு சொல்ல போனால் இல்லை, இங்கிலாண்டில் அவருக்கு வந்து கோபேக் மோடின்னு போட்டு நடத்தின போராட்டத்தில் இப்போ வெடி விடாமல் தடுத்து நிறுத்துனீங்க. எந்த ஊரில் ஒரு மரியாதை கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. கோத்ரா ரயில் இப்போ வந்து இது பண்ணிட்டாரு, சமாளித்து தப்பிச்சுக்கிட்டாரு. எதை அவர் வந்து உண்மையை பேசினார்? 2 தடவை வந்து தனக்கு கல்யாணமே ஆகலன்னு போய் பேச்சு சீஃப் மினிஸ்டர் ஆனவருங்க. 3வது தடவை தானே மாட்டினாரு. நாட்டு மக்கள் யாரும் பார்க்கவே இல்லையே சார். இன்னைக்கு வரலாம் அது வந்து அந்த எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லலையே, எப்படியா விட்டேன்னு கேட்கலையே. இந்த நீங்கள் நான் பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா, இல்லை ஸ்டாலின் பண்ணியிருந்தா விட்டுருப்பாங்களா? 2 தடவை போய் பேசியிருக்காரு கல்யாணம் ஆகலன்னு. 3வது தடவை பார்லிமெண்ட்டுக்கு நிற்கும் போது தானே மாட்டிக்கிட்டாரு. யசோதா பெண் ஒரு அம்மா வந்து நின்றுச்சு. அந்த யசோதா பெண்ணை என்னென்ன பாடுபடுத்தினார். அது வந்து ரோட்டில் வந்து உட்காந்துது இல்லை. எத்தனை ஊடகங்கள் நீங்கள் அதை வெளியே போட்டிங்க, அந்த ஃபோட்டோவை போட்டிங்க, காப்பாற்ற பார்த்தீங்க. இவ்வளவெல்லாம் சேர்ந்து காப்பாற்றியும் கூட அவர் வந்து மாட்டிட்டு முடிக்கிறார். மைனாரிட்டி கவர்மெண்ட்டுக்கு போகிறாருனாக்கா உலகமே சேர்ந்து அவரை காப்பாற்ற, ஒரு கூட்டமே சேர்ந்து காப்பாற்ற பார்க்குறீங்க. அப்போ இந்த விஷயங்கள்லாம் வச்சு தான் வந்து திரௌபதி முர்மு வந்து ஒரு எதிரான நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிடுறீங்க. 6 மாதத்துக்கு மேலே அவர் தாங்கன்னா பார்க்கணும். நேரம் நெருங்கிடுச்சு. இந்த இடைத்தேர்தல் வந்து வெறும் எலெக்ஷன் கமிஷனுடைய பலவீனமாக நம்ம இதாக நான் பார்க்கல. மக்கள் வாக்களித்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் வாக்களித்து இருக்கிறார்கள். பயங்கரமான முறையில் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ இது விக்கிரவாண்டி எலெக்ஷன் நீங்கள் பாருங்களேன், எத்தனை முயற்சிகள், கள்ளச்சாராயம், சாவு, ஒரு பெரிய ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த தலைவர் வந்து கண்டதுண்டமாக வெட்டி போடுறாங்க. இவ்வளவும் பண்ணியும் கூட லாயலா காலேஜ் கருத்து கணிப்பில் வருது, இது ஒரு பொருட்டாகவே விக்கிரவாண்டி மக்கள் கருதவில்லை அப்படிங்கிறாங்க. அது போக பழனிசாமி 2 கோடி தொண்டர்கள் கொண்ட ஒரு கட்சியினுடைய தலைவர் பழனிசாமி தேர்தலை புறக்கணித்து விட்டோம் என்றார். அதுக்கு இன்னொரு 2 கோடி தொண்டர்கள் கொண்ட பிரேமலதா தேர்தலை பகிஷேரிங்கிறார். 80% ஓட்டு போடலாம். எங்கே போய் மூஞ்சி வச்சுக்கிட்டாங்க? 80% வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்க. உங்களோட சட்டம் கூட பண்ணீங்க. அதான் நிலைமை, அதான் உண்மை. இதையெல்லாம் தாண்டி வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு வந்தலான்னு மறுபடியும் போட்டி நம்பிக்கிட்டு இருந்தாருன்னா அவருக்கு நினச்சி பரிதாபமாக தான் இருக்குது. எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு லிமிட்டேஷன் உண்டு, திருத்த முடியும். இப்போ அடுத்ததாக வந்து மகாராஷ்டிரா, ஜார்க்கண்ட், பிறகு ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, இந்த மாநிலங்கள்லாம் சட்டப்பேரவை தேர்தல் வர இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மகாராஷ்டிரா ரொம்ப முக்கியமான விஷயம். மகாராஷ்டிரா ஃபேக்டர் வந்து மோடிக்கு ஒரு கடும் நெருக்கடியாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. இதை ஒட்டி மகாராஷ்டிராவில் ரொம்ப பரபரப்பு போயிட்டுருக்கு. அங்கே வந்து உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா, பிறகு வந்து சரத்பவாருடைய என்சிபி, காங்கிரஸ், இந்த கூட்டணி தான் அங்கே நாடாளுமன்றத்தில் பெரிய ஸ்கோர் பண்ணாங்க. 30 தொகுதியை கைப்பற்றினாங்கிறத பார்த்தோம். இது வந்து வரக்கூடிய அசம்பிளியில் எதிரொலிக்குன்னு சொல்கிறாங்க. அதை ஒட்டி இருக்கிற மாதிரியே தான் இப்போ வந்து அஜித் பவார் ஃபேக்டரியில் இருக்கக்கூடிய அஜித் பவாருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய நபர்கள்லாம் சரத்பவாருக்கு ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம் பரபரப்பாக நேற்றிலேருந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த டைமென்ஷன்ஸ் எப்படி பார்க்குறீங்க சார்? அது இந்த இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவாலினுடைய கேண்டிடேட் எவ்வளோ பெரிய வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காரு பார்த்தீங்கல்ல. ஜெயிலில் உட்கார வச்சுருக்கீங்க. அதுவே ஒரு 10,000 ஓட்டை அதிகப்படுத்துச்சு. இந்த ரியாக்ஷன், இந்த ரிஃப்ளெக்ஷன் பூராமே குஜராத் ஏரியாவுக்கும் வரப்போகுது. ஒரு ஆள் பதவியில் நீடித்து இருந்துக்கிட்டே இருக்க முடியாது. எந்த சர்வாதிகாரியும் 10 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்தது. இவர் மாத்திரம் எப்படி இருப்பார்? இவரோட சர்வாதிகாரி தான். நேரம் நெருங்கிடுச்சு, அவ்வளோ. ஹிட்லர், முசோலினி, 14th லூயி, இந்த வரிசைகளெல்லாம் அந்த வரிசையில் இவர் ஒருவர்.
மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஆர்எஸ்எஸ் உடைய வார பத்திரிகை, மராத்தி பத்திரிகை விவேக் சாப்தாஹின்னு ஒரு பத்திரிகை. அந்த பத்திரிகை என்ன சொல்லுச்சுன்னா, மகாராஷ்டிரா வந்து போன 2019 அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை கொடுத்துச்சு. அந்த 303ங்கிற விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. பட் இந்த முறை வந்து 17 முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு, பெரிய தோல்வி. அதுக்கு காரணம் வந்து அஜித் பவர் ஃபேக்டர் நீங்கள் உள்ளே கொண்டு வந்திருக்கக்கூடாது, சேர்த்துக்கக்கூடாது அப்படிங்கிறத ஒன்று சொல்கிறாங்க. அது தப்புன்ட்டுங்கிறாங்க. இப்போ அதை சரி பண்ண வேண்டிய தேவை இருக்குது. அதை செய்யுமா பாஜக? அதை எப்படி பார்க்குறீங்க? அஜித் பவாரை வெளியே அனுப்பிச்சாங்க, இன்றைக்கே மாட்டிக்குவாங்க. அவர் அஜித் பவார் அந்த பதவி கொடுத்ததுனால தான் அவங்க கொஞ்சமாவது பாஜக அங்கே இருக்குது. அஜித் பவாரை வெளியே அனுப்பிச்சாங்க, இன்றைக்கே காலி ஆகிடுவார். அதனால் எலெக்ஷனில் தோத்தாலும் பரவாயில்ல, பேசாமல் இருக்கிறது தான் நல்லது. அது ராங் அட்வைஸ். இதனால் சார் அஜித் பவார் கூட வச்சுக்கிறேன். அஜித் பவாரை வச்சதுனால தான் இங்கே தப்பிச்சாங்க. அவ்வளோ பெரிய ஊழல்வாதின்னு பேர் வாங்கின ஒரு மனுஷன் மறுநாள் காலையில் பதவி ஏற்றுக்கிறாருன்னா என்ன காரணத்தினால? அவ்வளோ சக்தி இருக்குதுங்கிற காரணத்தினால தானே. இப்போ செந்தில் பாலாஜி ஏன் விட மாட்டேங்கிறாங்க? வெளியில் வந்தால் காலை பிட்டு விடுவார். அதனால தான் என்றைக்கு அவரை விடுதலை பண்ணுவாங்கன்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இவரால் நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து வராதுன்னு என்னைக்கு நினைக்கிறாங்களோ அது வரணும் அவர் உள்ளதான் இருப்பார். ஒரு தனி நபரால் வந்து ஒட்டுமொத்த டெல்லியில் ஒரு ஆமாங்க, அவர் ப்ரூவ் பண்ணாருங்க. பழனிசாமி காணாம அடிச்சாருங்க, அதிமுகவை காணாம அடிச்சாருங்க எலெக்ஷனில் ஒரு புலிங்கிறத ப்ரூவ் பண்ணாங்க. ஸ்டாலினை அவர் வந்து மகா ஆபத்தான ஆளுன்னு சொன்னார். அதனால தானே உள்ளே கூப்பிட்டு வச்சுக்கிட்டாங்க. அதான் என்னைக்கு வந்து நமக்கு ஆபத்து இல்லைன்னு பாஜக நினைக்குதோ அன்னைக்கு வரலும் வேர்ல்டு ரெக்கார்டு வரப்போதுங்கிறாங்க. ஜாமீன் கேட்டு இது மனு தள்ளுபடியானது, கோட்டா தள்ளுபடியானது இது ஒன்று 45 தடவை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. வேர்ல்டு ரெக்கார்டு வரப்போதுங்கிறாங்க. ஒரு தனிநபருடைய ஜாமீன் மனுவை ஒரு கோர்ட்டு தள்ளுபடி பண்ணதுல ரெக்கார்டு வரப்போகுதுன்றாங்க. அதுக்கு காரணம் மத்தியில் இருக்கும் பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற ஜட்ஜுங்கிட்ட போகிறவரும் செந்தில் பாலாஜிக்கு விடுதலை கிடைக்காது. ஸோ இப்போ அதே விஷயம் தான் அஜித் பவார் விஷயத்தில் நீங்கள் பார்க்கலாம். ஆமாம், அவரை வெளியே அமிச்சாக்கா அடுத்த நிமிஷம் மகாராஷ்டிரா காலி. நீங்கள் அவர் கூட வச்சிருக்கணும், இந்த முறை இழப்பு நாங்கள் சந்திச்சிருக்கோம். அவர் இல்லாமல் இருந்தால் இந்த ஃபேக்டர் இருக்காதுங்கிறாங்களே. அவர் இருந்ததுனால தான் இவ்வளோ தப்பிச்சாங்க. எப்படி சார்? இப்போ அவர் இல்லாத போது முன்ன முறை வந்து 40 தொகுதியில் 38 அடிச்சாங்க லாஸ்ட் டைம் 2019. இந்த முறை வந்து அவர் கூட வச்சுட்டு ஒரு 17 தானே ஜெயிக்க முடியுது. அந்த 17 வந்தது காரணம் அவர் தான். அவர் வந்து இல்லாட்டி போனால் அந்த 17 போயிட்டு இருக்கு சார். இப்போ அஜித் பவார் தலைமையான என்சிபி, சரத்பவார் தலைமையான என்சிபி. அஜித் பவார் வந்து கிட்டத்தட்ட 10 தொகுதியில் போட்டிட்டு இருக்காரு, வெறும் 1 ஜெயிச்சிருக்காரு, 1-2 ஜெயிச்சிருக்காரு. பட் வந்து சரத்பவார் வந்து 10 போட்டிட்டு 8 ஜெயிச்சிருக்காரு. நல்ல பர்ஃபார்மன்ஸ் சரத் தான் நல்லா பண்ணியிருக்காரு. சரத்பவார் வந்து என்றைக்குமே தலைவருங்க. ஓகே, அவருடைய மகன் தான் இவர். அப்பனே ஏற்றுக்கிட்டு போகிறார். உனக்கு போட்டானே எனக்கு போட்டானாங்கிறது தான். எப்படி குமரி அனந்தன் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழிசை ஒரு பக்கம் இருக்க மாதிரி தான் அந்த கணக்கு தான் அது. சரி, அவருக்கு போட்டதுக்கு கூட அப்பாவுக்கே போட்டனாலும் போயிட்டாங்க, அவ்வளோதான். இப்போ அந்த ஃபேக்டர் தப்பான முடிவு. நீங்கள் அவரை கூட்டணியில் சேர்த்துருக்க கூடாது, ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுத்துருக்க கூடாது. கூட்டணியில் சேர்த்துனதுனால தாங்க இன்னைக்கு வரணுமாவது இருக்கிறாங்க. இல்லாட்டி போனால் அங்கே மகாராஷ்டிரா வந்து வாஷ் அவுட் ஆகிட்டு. அஜித் பவார் இருந்ததுனால தான் இன்றைக்கி வரல அவங்க பேர் இருக்குது. இல்லாட்டி போனால் வாஷ் அவுட் ஆகிட்டு. சரி, இப்போ ஓவராலாக வந்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஏன்னா அங்கே ஏன் வாஷ் அவுட் ஆகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்கன்னா, பக்கத்துலேயே குஜராத், அது குஜராத்தில் எதிர்விளைச்சு. அதுக்கு பயந்து தான் மகாராஷ்டிரா கிட்ட அவங்க ஜாக்கிரதையாக இருக்கு. எப்படி சார் இந்த 2 ஸ்டேட்டையும் லிங்க் பண்ணுறீங்க நீங்கள்? ஒன்றா இருந்த ஸ்டேட்டுங்க. குஜராத்தும் மகாராஷ்டிராவும் ஒன்றா இருந்தது. மொரார்ஜி தேசாய் தான் அங்கே கண்டினியூஸாக சீஃப் மினிஸ்டராக இருந்தார். குஜராத்திகளே ஆண்டுகிட்டு இருக்காங்கன்னு ரகலை பண்ணதுக்கப்புறம் தான் மகாராஷ்டிரா பிரித்தாங்க. அதுக்கப்புறம் தான் 2ஆக பிரிஞ்சு. மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கும் போது மகாராஷ்டிரா குஜராத் பிரியலை. மொரார்ஜி வந்து அன்க்ரவுண்ட் மொனார்க் அந்த மாதிரி தான் இருந்தார். அப்புறம் தான் வந்து குஜராத்திகள் டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி ரகலானதுக்கு பிறகு தான் 2ஆக பிரிஞ்சு. சரி சார், இப்போ அந்த எலெக்ஷன் தான் ரொம்ப ஒரு குரூசியலாக கவனிக்க வேண்டியது மகாராஷ்டிரா எலெக்ஷன் தான். அந்த அசம்பிளி எலெக்ஷன் தான் வந்து மோடியுடைய இந்த 3.0க்கு ஒரு பெரிய சவாலாக இருக்குதுங்கிறாங்க. அது சவாலாக இருக்குமா? அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இருக்கலாம். இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் அப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா மோடிக்கு செட் பேக்காக தான். அப்படி செட் பேக் ஆச்சுன்னா இட் வில் ரிஃப்ளெக்ட் இப்போ குஜராத் ஆல்சோ. குஜராத்தில் அசம்பிளி எலெக்ஷன் இப்போ இல்லைன்னாலும் அது குஜராத்தினுடைய அரசியலில் அது ஒரு பெரிய சலசலப்பு விட்டாங்க. அவருடைய அடித்தளமே ஆடிக்கிட்டு இப்போ ரெண்டாவது என்னன்னா, இப்போ அங்கே இருக்க உத்தவ் தாக்கரேக்கு வந்து சங்கராச்சாரிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அவர் செஞ்ச துரோகத்துக்கு வந்து பாஜக பதில் சொல்லி ஆகணும், ஆட்சி அவர்கிட்ட தான் கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி வந்து மோடி ராமர் கோயில் திறக்கும் போது எதிர்ப்பு தெரிவித்த சங்கராச்சாரிகள் இப்போ வந்து அங்கே உத்தவுக்கு ஆதரவாக தங்களோட குரலை உயர்த்திருக்காங்க. ஆமாங்க, மோடி வந்து பார்த்தீங்கன்னா வைஷ்ணவத்தை இதுக்கு தான் எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஜெய் ஸ்ரீராம்னாரு, அது சரிப்பட்டு வரல. இப்போ ஜெய் ஜெகநாத்துக்கு அதுவும் வைஷ்ணவ கடவுள் தானே. வைஷ்ணவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிறார், அதனால் சங்கராச்சாரியெலாம் கோச்சிக்கிறாங்க. அதில் என்ன தப்பு?
நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சைவம் வைணவம் என்றைக்கும் ஒன்றா சேராது. அறியும் சிவனும் ஒன்று, அறியாதவன் வாயில் மண்ணுன்னு கதையெல்லாம் பேசலாம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும், உலகத்திலே உயரமான மலையில் சிவபெருமான் இருக்காருன்னா, ஓ மலையை நீ பிடிச்சிட்டியா, பெரிய கடலை நான் பிடிச்சிக்கிறேன், கடலில் போய் இருந்தாலும் உட்காந்துக்கிட்டாரு. சிவபெருமான் எந்நேரமும் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பார். அப்படியா, என் ஆள் படுத்துக்கிட்டே இருப்பார். சிவபெருமான் வந்து இது சிவபக்தர்கள்லாம் வந்து பட்டை இப்படி போடுவாங்க. அப்படியா, நான் இப்படி போடுறேன். பாம்பை கழுத்தில் போட்டுக்கிட்டார் சிவபெருமான், நான் படுத்துக்கிட்டேன். இதே தாங்க. ஆக சைவம் வைணவம் பார்த்தீங்கன்னா எதிர் துருவம். அதை ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இந்து மதம் நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, உருவாக்கிய அந்த இந்து மதத்துக்கு உருவாக்கிய பிரம்மா சிவபெருமானை முறைச்சிக்கிட்டு தான் கோயில் எல்லாம் பண்ணி ஒழிச்சு விட்டாங்க. மும்மூர்த்திகள் நாங்கள் இருக்கிறது 2 மூர்த்தி தான். அதில் சிவபெருமான் வந்து வேதங்களில் சொல்லப்படாதவர், வேதங்களால் ஆராதிக்கப்படுபவர் விஷ்ணு ஒருத்தர் தான். அதை மாத்திரம் தான் இவர் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காரு. 1000 சொன்னாலும் இவர் வந்து ஒரு சூத்திரர், இவரை அவங்க ஏற்றுக்கல, காலி பண்ணிட்டாங்க. அவ்வளோதான். அதனால தான் ராமர் கோயில் கட்டினா என்னன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டாரு. பட் அந்த சங்கராச்சாரியர்களும் கோச்சுக்கிறதுக்கு காரணம் அதுதான். ஓகே சார், இப்போ அந்த சங்கராச்சாரியர்கள் அல்லது சங்கராச்சாரியோட ஐடியாலஜி படி இயங்கக்கூடிய ஆர்எஸ்எஸோ இந்த மோடி கீழே தானே இயங்கிட்டு இருக்கு. இல்லை ஆர்எஸ்எஸ் வந்து ரெண்டையும் ஒன்றா சேர்த்து தான். ஆமாம், ராமையும் பார்ப்பாங்க, சிவனையும் பார்ப்பாங்க. இல்லை பார்ப்பாங்க, பட் அவங்க வந்து அதில் வந்து இது அந்த சைவ வைணவம் கிடையாது. அது வந்து இந்துங்கிறது ரெண்டையும் சேர்த்து தான். அதான் ஆர்எஸ்எஸ் ரெண்டையும் சேர்த்துக்க விரும்புது. பொதுவாக அவங்க வந்து வடநாட்டில் இப்போ போனீங்கன்னாவே நீங்கள் எல்லா கோயில்களிலும் இருக்கிறது ஒன்று ராமன் இருக்கும், இல்லாட்டி கிருஷ்ணன் இருக்கும். சிவபெருமானோ பெருமாளோ எல்லாம் வந்து இருக்கிறது கிடையாது. 75% கோயில்களில் ராமனும் கிருஷ்ணனும் தான் இருப்பான். அதுதான் கோயில். மற்ற சிவபெருமானம் இந்த பெருமாள் இதெல்லாம் வந்து அங்கே கிடையாது. ராமர் கிருஷ்ணன் தான். அதனால் வந்து வடநாடே வந்து வைணவ தலம் தான் நீங்கள் சொல்லணும். பத்ரிநாத் கேதார்நாத் எல்லாமே வைணவ தலங்கள் தான். நீங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் சொல்லும் பொழுது ஒரு விஷயம் நினைவுக்கு வருது. இப்போ இடைத்தேர்தலில் வந்து பத்ரிநாத்தில் எலெக்ஷன் நடந்துச்சு. பத்ரிநாத்தில் வந்து பாஜக தோற்றுருக்கு, அங்கே காங்கிரஸ் வெற்றி பெற்றுருக்கிறது பார்த்தோம். அடுத்ததாக கேதார்நாத்தில் இருக்கக்கூடிய இடைத்தேர்தல் அங்கே இருக்கக்கூடிய வரப்போகுது. ஏன்னா அங்கே பாஜகோட எம்எல்ஏ இறந்துட்டார். இப்போ அங்கே எலெக்ஷன் வரப்போகுது. தொடர்ச்சியாக வந்து ஒரு ஆன்மீக வழிபாட்டு தலங்களில், இந்துத்துவ ஆன்மீக வழிபாட்டு தலங்களில் பாஜக தோல்வி தள்ளிவிட்டு வரக்கூடிய விஷயமா போயிட்டு இவரை நம்பல, ஒரு வேஷம் போடுறாருன்னு நினைக்கிறார். ஒரு ஆன்மீகவாதின்னு அவரை நம்பலை. அவர் தான் வேஷம், இவர் தான் சொல்லிட்டு இருக்கார் தன்னை ஆன்மீகவாதின்னு. ஆன்மீகவாதிகள் யாரும் இவரை நம்பலை. அவங்க இன்னும் பெருசாக எதிர்பார்க்குறாங்க. அவங்க நம்பணும் தேவையில்ல, பட் மக்கள் நம்பினா போதும்ல. மக்கள் தானே வாக்களிக்கிறாங்க. ஆமாம், மக்கள் அதை தான் மக்கள் தான் வந்து இவர் வந்து வேஷம் போடுறாரு, உண்மையிலே இவர் வந்து ராமனையும் கும்பிடல இதுவும் பண்ணல அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்கிறது. கோயில் திறக்கிறதுல வந்து நீங்கள் அதில் வந்து வேறுபாடு காட்டியிருக்கக்கூடாதுங்க. முர்முவை கூப்பிட்டுருக்கணும், நிர்மலா சீதாராமனையும் கூப்பிடலையே. பெண்கள் வந்து இந்து மதத்துக்கு விரோதியானவர்கள். சனாதன தர்மத்து பிரகாரம் பெண்கள் வந்து நரகத்துக்கு போக வேண்டிய இடிப்பிறவிகள். நிர்மலா சீதாராமன் பிராமணார்தான் கூட கூப்பிடலையே. அதானே நடந்தது. இடிப்பிறவியான பெண் வரக்கூடாதுங்கிறது தானே. முர்முவுக்கு 2 பாயிண்டாக போச்சு. ஒன்று பட்டியலினத்தை சேர்ந்தவங்க, இன்னொன்று பெண். 2 காரணத்தினால ஜனாதிபதியாக இருந்தாலும் நீ வரக்கூடாதுட்டாங்க. நாடாளுமன்ற கட்டட திறப்பு விழா கூட அந்த மழை கூப்பிடலையே. அந்த அளவுக்கு பார்த்தாரு. இருந்தாலும் மக்கள் நம்பலை. ஏன்னா நாடாளுமன்ற இதில் வந்து இது செங்கோலெல்லாம் வச்சு விட்டாங்க. செங்கோலுங்கிறது வந்து ஒரு தென்னாட்டுக்கு இது. அதை அந்த மக்கள் ஏற்றுக்கல. காவி இது போச்சுனாங்க. எல்லாருமே காவி கிடையாது. பல்வேறு கேள்விக்கும் ஆழமாக உங்களுக்கு கருத்தில் வழங்கியிருக்கீங்க. மிக்க நன்றி.